வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவினுடைய ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1223, அறிவு உயிர் இறைநிலைகள் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும். காந்த ஆற்றல் இறையறிய கருத்தவத்தில் படரு மன அலை நிறுத்தி நுணுகி பார்க்கும் மனமே அறிவும் பரமும் ஆட்சி. தொடர்ந்து கண்ட தெளிவு இறைநிலை இருப்பாம். தூயவெளி அதனின் நுண்ணியக்கமே விண். நடனமிடும் விண்சுழலின் அலை இருப்பில் நட்பு கொள்ள இக்கூட்டு காந்தமாட்சி. வாழ்க வளமுடன். அறிவு உயிர் இறைநிலைகள் இவைகளின் விளக்கத்தை குரு அவர்கள் இக்கவியில் நமக்கு தெரிவிக்கிறார். கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும். உயிர் வந்ததே கர்ம வினைகளை, அந்த பயன்களை நமக்கு அந்த தாக்கத்தை கொடுத்து நம்மை கடவுளாக அந்த தூய உண்மை நிலைக்கு நம்மை மாற்றி ஒன்றுமே இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இறைவனாக நம்மை மாற்றி அதனுடன் இணைத்து கொள்ளத்தான் என்பதை கடவுள் உயிர் கர்மத்தின் பயனை நல்கும் என்று கூறுகிறார். அண்டத்தில் கடவுளென அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான் என்று பார்க்கிறோம். காந்த ஆற்றலை இவையறிய நுணுகி பார்க்க, காந்த ஆற்றலை இவைகளை கடவுளை அறியவும், நமக்குள் இருக்கும் உயிரை அறிந்து கொள்ளவும், நம்முடைய கர்மா வினைகளை அந்த பயன்கள் என்ன என்பதை நுணுகி பார்க்க, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை திணிவு பெற செய்து, அந்த திணிவின் காரணமாக நம்முள் அளப்பரியதாக காரண உடலாக இருக்கக்கூடிய அந்த காந்த உடலை அளப்பரியதாக நாம் கூட்டும்போது படரு மனநிலை நிறுத்தி நுணுகி பார்க்க, மனதை அலைபாய் விடாமல் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை என்று அந்த மனதை நிலைக்கு கொண்டு வந்தால் பார்க்கும் மனமே அறிவும் பரமுமாட்சி. பார்க்கக்கூடிய மனமே அறிவாக வியாபித்து அந்த அறிவின் பயணத்தை தொடர்ந்து பரமுமாட்சி, இந்த இறைநிலை பேரறிவாக, முற்றறிவாக, முழுமுதற் அறிவாக, அனைத்துக்கும் அதுதான் மூலம் என்பதாக அந்த பரத்தை உணர்வதாக இந்த மனமே சென்று அறிவாக நின்று உணர்கிறது. தொடர்ந்து கண்ட தெளிவு இறைநிலை இருப்பாம். தொடர்ந்து ஆழ்மன தியானமாக நாம் தொடர்ந்து குருவை பற்றி கொண்டு அந்த தூய்மை அடைய தூய்மையான இறைவன்
தொடர்ந்து கண்ட தெளிவு. நாம் தெளிவு பெற பெற இறைநிலை இருப்பாய் இருக்கிறது, இயக்கமற்றிருக்கிறது, அதுதான் தூயவெளி என்று நாம் உணரும். அதனில் நுண்ணியக்கமே விண் என்பதை தன்னையே இறுக்கி நொறுக்கி இறை துகள்களாக மலர்த்தி இறை துகள்கள் விகிதாச்சாரத்தில் கூடி விண்ணாக சுழல்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்ட போது நடனமிடும் விண் சுழலின் அலை இருப்பில் பிரபஞ்சக்களம் முழுவதும் விண் சுழலால், அந்த ஆற்றலால், இறையாற்றலின் தன்மையால் விண்கலமாக பிரபஞ்சக்களமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த அலை இயக்கத்தை நாம் புரிந்து கொண்ட போது நட்பு கொள்ள எவ்வாறு உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள இக்கூட்டு காந்தமாச்சு வான்காந்தமாக அலை வீசிக்கொண்டு பிரபஞ்சக்களம் முழுவதும் இருக்கிறது. அதே காந்தக்களம் நம்முள்ளும் ஜீவகாந்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக நம்முள் இருக்கக்கூடிய அந்த காந்த உடல் என்பதே கடவுள் உடல்தான். அது நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் உயிராக இருக்கக்கூடிய நுண்ணுடலும் காந்த உடலும் சேர்ந்துதான் இந்த பருவுடலில் நம்மை இயக்கம் பெறச் செய்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட போது அண்டத்தில் கடவுளாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருந்த அந்த இறைநிலை இந்த பிண்டத்தில் உயிராக இருந்து அனைத்தையும் ஆக்கிக் கொண்டும் இயக்கிக் கொண்டும் உள்ளும் புறமுமாக இருந்து வழிநடத்துகிறது என்பதை புரியும் வண்ணம், தெரியும் வண்ணம், தெளியும் வண்ணம் அறிவு என்பதாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உயிர் என்பதாக நமக்குள் இயங்கிக் கொண்டு இறைநிலைகளாக அனைத்து இடங்களிலும் அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாகி இருப்பதும் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர என்றும் பக்தி மார்க்கத்தில் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் நிற்பார் என்று கூறும் அளவிலே அனைத்து இயக்கங்களும் இறைநிலையேதான். அதனால்தான் குரு அவர்கள் இறைநிலைகள் என்று குறிப்பிடுகிறார். அறிவு என்று கூறியவர், உயிர் என்று கூறியவர், இறை சொல்லும் போது இறை நிலைகள் என்று நமக்கு விளக்குகிறார். ஆக அனைத்து நிலைகளிலும் இருக்கக்கூடியது இறைநிலைதான் என்ற தெளிவை இந்த பாடலில் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய குருவின் கவியை சிந்திப்போம். குரு தந்த கவிக்கும் குரு தந்த கவி ஏற்போம். கவி தந்த குருவை வாழ்த்துவோம். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலையை போற்றுவோம். இதுகாரும் செவிமடுத்த உங்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.